ஒரு கப் ரவை இருந்தாலே இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு கப்பு ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பாருங்கள், ஒரு கப்பில் ரவை எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு இட்லி அரிசியும் அதில் அரை டம்ளர் அளவு உளுந்தும் எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய்யெலாம் தேவைப்படாதுங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மேல் மாவுக்கு நம்ம அரைச்சிக்கிருவோங்க. உளுந்தும் அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்களா, தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கிறணுங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிறணுங்க. இந்த சைடு பாருங்கள், ரவை லைட்டாக வறுபட்டுருச்சுங்க. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரவையை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க. இப்போ ரவை எடுத்த பார்த்திங்களா, அந்த கப்லேயே ஒரு கப்பில் வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். அந்த கப்லேயே ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் கல் மண் இருக்காதுங்க. சப்போஸ் கல் மண் இருந்துச்சுன்னா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த ரவை அந்த சர்க்கரை பாகுலையே நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், ரவை லைட்டாக 1 வந்துருச்சுங்களா. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு பால் பவுடர் எடுத்துருக்கேங்க. சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. பால் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டு. ரவை பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் பச்சை பாசிப்பயிறு கடலைப்பருப்பில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ரவையில் ட்ரை பண்ணியிருக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கப்பு ரவை இருந்தாலே போதுங்க. அப்புறம் கொஞ்சமாக இட்லி அரிசி உளுந்துருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம நெய்யே சேர்த்துக்கலாங்க. எல்லா ரவையிலையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த மாவில் போட்டு எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மாவு மட்டும் நல்லா பார்த்து கவனமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துருங்க. பாருங்கள், எல்லா உருண்டைகளுமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. மிச்சம் கொஞ்சமாக மாவு இருக்குங்க. அதில் கொஞ்சமாக கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து போண்டா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இல்லை அப்படி செஞ்சு சாப்பிட பிடிக்கலாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாங்க.
சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெளியே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இருங்க பிச்சு காமிக்கிறேன். இப்படி தாங்க இருக்கும். அப்படியே அந்த ஓரத்தில் ஃபுல்லாக ஒயிட் கலராக, இங்கிட்டு வந்து அப்படியே எல்லோ கலராக, உள்ளே எல்லோ கலராக அப்படியே ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.